ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் 8. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். அதன் பின் அலுவலகத்தில் அனைவரும் கௌதமின் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஏன் அங்கிள், எம்டி என்றால் தாமதமாகத்தான் வர வேண்டும் என்று நிர்பந்தம் ஏதும் இருக்கிறதா என்ன? இவன் ஒரு சட்டை பேண்டை மாட்டிக்கொண்டு வருவதற்கு என்ன இவ்வளவு நேரம் என்று அவள் புலம்பித் தவித்த நேரம் ஜீன்ஸும் ஷர்ட்டுமாக வந்து சேர்ந்தான். தாமதித்ததற்கு மன்னித்து விடுங்கள், விழாவை ஆரம்பிக்கலாம் என்றவனின் விழிகள் நித்யாவை தேட அவள் ஒரு புறம் முறைத்து கொண்டு நிற்பதைக் கண்டு சிரித்தபடி அருகே அழைத்தான். புடவையெல்லாம் அணிந்திருக்கிறாய், பரவாயில்லையே என்று பாராட்டியவன் முகத்தை மட்டும் ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கை போல் வைத்திருக்கிறாய் என்று கூற, நான் குரங்கென்றால் நீங்கள் காட்டுப்பூனை என்று புரிந்தவளிடம், சரி இப்போது என்ன, ஏன் முறைத்து கொண்டிருக்கிறாய் என்றான். 1 மணி நேரம் தாமதமாக வருகிறீர்கள், அனைவரையும் காக்க வைத்து விட்டீர்களே என்று திட்டியவளிடம், முக்கியமான வேலையாக சென்று விட்டேன், அதனால்தான். சரி செல், ஏதோ விளையாடுகிறார்கள் பார், கலந்து கொள் போ என்று அனுப்பி வைத்தான். ஒரு கூட்டம் பாட்டு பாடி குதூகலிக்க சிறு சிறு விளையாட்டுகளும் கேளிக்கைகளுமாக மறுபுறம் இருந்தது. சிற்றுண்டிகளும் குளிர்பானங்களும் உற்சாக பானங்களும் அவ்வப்போது வந்து சென்று கொண்டிருந்தது. பாட்டு பாடும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நித்யாவை பாடுமாறு அனைவரும் வற்புறுத்த, சரி என தலையாட்டியவள் தூரத்தில் அமர்ந்திருந்த கௌதமை கண்டபடி, கண்ணன் மனநிலை தங்கமே தங்கம், கண்டு வர வேண்டுமடி தங்கமே தங்கம் என்று பாடத் துவங்க, அவளிடம் இருந்து பார்வையை திருப்பாமல் விரிந்த விழிகளுடன் அமர்ந்திருந்த கௌதமிற்கு உள்ளே ஏதோ செய்தது. சட்டென எழுந்து வேறு புறம் சென்றான். பாட்டு பாடி முடித்ததும் அனைவரது கைத்தட்டலையும் பெற்றுக்கொண்டவள் கௌதமை தேடினாள். அவன் கண்ணில் படாததைக் கண்டு அவனை தேடிச் சென்றாள். கையில் விஸ்கியுடன் எங்கோ பார்வையை பதித்து அமர்ந்திருந்தவனின் அருகே சென்றவள், கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டிருக்கிறீர்களா சார்? எனக்கும் ஒன்று சொல்கிறீர்களா? பாட்டு பாடி களைத்து போய்விட்டேன் என்று கூற, அவளிடம் இருந்து பார்வையை திருப்பாதவன், பரவாயில்லையே, பாட்டு பாடு என்றதும் உன் அமெரிக்க ஆங்கிலத்தில் எதையேனும் பாடி வைத்து அனைவரையும் தலையை சொரிய வைத்து விடுவாயோ என்று நினைத்தேன். பாரதியார் பாட்டெல்லாம் கூட உனக்கு தெரியுமா என்று கேலி செய்ய, கலகலவென சிரித்தவள், என் தந்தை எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று கூறினாள். என்ன குளித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறேனே என்றவளிடம், விஸ்கி என்றான் அவன். விஸ்கியா என்று விழிவிரித்தவள் அவன் கையில் இருந்த கோப்பையை பறிக்க எத்தனித்தாள். ஏய் என்று விலகியவன், என்ன செய்கிறாய் என்று கேட்க, எதற்காக நீங்கள் இப்போது குடிக்கிறீர்கள் என்று கோபமாக வினவினாள். நீ எதற்காக எப்போதும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்? நான் குடித்தால் உனக்கென்ன வந்தது? அதிக பிரசங்கித்தனமாக என் செயல்கள் அனைத்திலும் மூக்கை நுழைக்காதே முட்டாள் என்று அவன் அடிக்குரலில் கர்ஜிக்க, கோபமும் ஆத்திரமுமாய் அவனை நோக்கியவள் அருகே சென்று கொண்டிருந்த பணியாளின் தட்டில் இருந்த பாட்டிலை எடுத்து அவனை முறைத்தபடியே கடகடவென பருக துவங்கினாள். ஏய் ஏய், என்ன செய்கிறாய் என்றவனிடம், உங்களை கேட்க எனக்கு உரிமை இல்லை அல்லவா? அதேபோல் என் செயல்களை பற்றி கேட்க உங்களுக்கும் உரிமை இல்லை என்றவள் குடித்து முடித்து பாட்டிலை அவன் முன்பு சத்தத்துடன் வைத்தாள். குடித்த வேகத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனை முறைப்பவளை, தண்ணீர் கூட கலக்காமல் ராவாக அடிகிறாயே, ரொம்ப பழக்கமோ என்று கேலி செய்ய விறுவிறுவென நடந்து சென்றாள். சிரிப்புடன் திரும்பி தன் குவளையில் இருந்ததை காலி செய்ய துவங்கியவன் சிறிது நேரம் கழித்து நித்யாவை தேடி தன் பார்வையை திருப்பினான். அவள் கண்ணில் படாததைக் கண்டு எழுந்து வந்தவன் சோர்விலும் மயக்கத்திலும் கண்கள் சொருக அங்கே போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்திருந்தவளை கண்டு சிரிப்பு பொங்கியது அவனுக்கு. அவள் அருகே சென்று, நித்யா, மிஸ் மார்டன் மங்கை என்று அவள் முன்பு சொடக்கிட, அந்த மயக்கத்திலும் அவனை கண்டு முறைத்தவள் எழுந்து நடந்து வெளியே சென்றாள். தள்ளாடியபடி நடந்து வெளியே செல்பவளை தொடர்ந்து தானும் வெளியேறியவன், நித்யா நித்யா நில், இவ்வளவு குடித்தும் ஸ்டெடியாக நடக்கிறாயே, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சிரிக்க, அவனை கண்டுகொள்ளாமல் மேலும் நடந்தவளுக்கு கால்கள் தள்ளாடிய மயக்கம் வந்தது. தலையை பற்றியபடி தள்ளாடியவளின் தோலை பற்றியவன்,
ராட்சசி, அறிவிருக்கிறதா? பாட்டில் முழுவதையும் குடித்து தொலைத்து விட்டாயே. நித்யா, நித்யா என்று கன்னத்தை தட்டி நினைவிற்கு கொண்டு வர முயன்றான் அவன். அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்றவள் கண் விழிக்காததைக் கண்டு அவளை காருக்கு கடத்தி சென்றான். உள்ளே அமர வைத்தவன் தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்து பார்த்தான். அதற்கும் அவள் அசராததைக் கண்டு எரிச்சலுற்றான். அவளது வீட்டின் முகவரி தெரிந்தாலேனும் பரவாயில்லை, அதுவும் தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் இந்த நிலைமையில் அழைத்துச் சென்றால் நிச்சயம் தவறாகத்தான் நினைப்பார்கள். வேறு என்ன செய்வது என்று யோசித்தவன் அலுவலகத்திற்கு செல்ல தீர்மானித்து காரை அலுவலகத்திற்கு செலுத்தினான். அலுவலகத்தின் உள்ளே காரை நிறுத்திவிட்டு அமர்ந்தவன் அவளை திரும்பி நோக்கினான். எதையும் அறியாமல் மட்டையாகிவிட்டவளை கண்டு கோபம் எழுந்தாலும் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அவனால். மொத்தமாக குடித்துவிட்டு இப்படி சுயநினைவில்லாமல் கிடைக்கிறாள், முட்டாள் முட்டாள் என்று திட்டி தீர்த்தவன் இவளுக்கு நினைவு வரும் வரை இப்படியே காருக்குள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டியது என்று முடிவு செய்து இருக்கையை பின்னால் சாய்த்து கால் நீட்டி வசதியாக அமர்ந்தான். நேரம் செல்ல செல்ல தூக்கம் கண்ணை சுழட்ட கொட்ட கொட்ட விழித்திருந்தவனை நித்யாவிடம் தெரிந்த அசைவு நன்றாக விழிக்க வைத்தது. உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து லேசாக அசைந்தவள், குடிக்காதீர்கள் என்கிறேன் அல்லவா கௌதம் என்று மயக்கத்தில் உளர அவனுக்கு உள்ளே சில்லென்ற ஒரு உணர்வு தோன்றி மறைந்தது. உறக்கத்திலும் மயக்கத்திலும் கூட தன்னை பற்றி சிந்திக்கிறாளே ஏன் என்று அவள் முகத்தை கண்டபடியே இருக்கையில் தலை சாய்த்தான். வடிவான நெற்றியுடன், அழகான புருவங்களுடன் கூடிய விழிகளுடன், மென்மையான இதழ்களுடன் அந்த இரவு வெளிச்சத்தில் அபாரமான அழகியாக காட்சி தந்தவளை பார்க்க பார்க்க திவிட்டவில்லை அவனுக்கு. அவனது பார்வையை உணர்ந்ததாலோ என்னவோ புருவம் சுருக்கி புரண்டவள் அவன் மார்பிலேயே தலை சாய்த்தாள். விக்கித்து போய் மூச்சுவிட மறந்து தன்மேல் சாய்ந்து கிடப்பவளை அவன் திகைப்புடன் நோக்கினான். மெத்தென்ற அவளது உடலின் மென்மை, அவளிடத்தில் இருந்து புறப்பட்ட வாசம், அவனது வெற்று மார்பில் படர்ந்த அவளது கைகள், பல வருடமாக மறந்து போயிருந்த மரத்து போயிருந்த உணர்வுகளை தட்டி எழுப்புவது போல் தோன்றியது. தன்னாலேயே அவனது கைகள் அவளது கூந்தலை வருட எழத் துவங்கிய அந்த நொடி இது தவறு என்று மூளை இடித்துரைக்க, பின் அவளை தன் மார்பில் இருந்து விலக்க எத்தனித்தான். ஏதோ ஒன்று உள்ளே தடுக்க கைகளை மடக்கி தலைக்கு கொடுத்து பெருமூச்சை வெளியேற்றினான். தன் மீது சாய்ந்திருந்த அவளது மேனியின் மென்மை தந்த சுகத்தில் இறுக கண்மூடியவன் தன்னை மறந்து உறக்கத்தில் ஆழ்ந்தான். யாரிடம் யார் மயங்கினார்கள் என்பதை பற்றி அடுத்த பாகத்தில் காண்போம். நன்றி.